அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் சங்கீதம் 27 முதலாவது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 27:1 கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? ஏனென்றால் கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் என் வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தரின் வாழ்க்கையில் எனக்கு இரட்சிப்பாக இருக்கிறார். கர்த்தரின் வாழ்க்கையில் எனக்கு ஜீவனின் பலனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற பொழுது எனக்கு விரோதமாக வருகிறவன் யார்? கர்த்தரை நான் எப்பொழுதும் என் வலப்பக்கத்தில் வைத்திருக்கிறேன், ஆகிய அசைக்கப்படுவதில்லை சங்கீதக்காரர் சொல்வதை வாசிக்கிறோம் பாருங்கள். அப்போ முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறமை சுற்றிலும் நம்மை பாதுகாத்து நம்மை காக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்ந்தவர்களாக வாழ்கிற பொழுது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. வேத புஸ்தகத்தில் 365 தடவை பயப்படாதே அஞ்சாதே என்று சொல்ல வார்த்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போது வருடத்தினுடைய 365 நாட்களும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? பயப்படாதே. உலக காரியங்களுக்கு பயப்படாதே. உலகத்தின் அதிபதியாக சாத்தானுக்கு பயப்படாதே. உலகத்தில் இருக்கிற மற்ற உலக பிரகாரமான சடங்காச்சாரங்களுக்கு பயப்படாது. கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரம்தான் ஞானத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரம்தான் ஆயுஷ்நாளுக்கு பெருக பண்ணும். ஆகவே யாருக்கும் பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும். ஏன் பயப்படக்கூடாது என்று சொன்னால், அவர் தான் நம்முடைய ரட்சிப்பாக இருக்கிறார், அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறார், அவர் தான் நமக்கு பலனாக இருக்கிறார். ஆகவே உலக பிரகாரமாக இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணமே இல்லாமல் அதே நேரத்தில் அவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதா கர்த்தர் விரும்புகிறார் பாருங்கள். ஆகவே அவர்தான் நம் வாழ்க்கையிலே வெளிச்சம் என்று சொன்னால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். நாம் வெளிச்சத்தில் நடக்கிற பொழுது எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. அவர் தான் நம்முடைய ரட்சிப்பு என்பதை உணர்ந்திருந்தோம் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கிற தேவனுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும், அவருக்கு மாத்திரம்தான் அஞ்ச வேண்டும். அவர்தான் ஜீவன், அவர்தான் பலன், அவர்தான் வழியும், அவர்தான் சத்தியம் என்றெல்லாம் நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தேவனுக்கு மாத்திரம் பயந்தவர்களாக தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மை எல்லா தீமைகளிலிருந்து விலக்கி பாதுகாப்பார். அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பார், பலனை கொடுப்பார், நம்மை ரட்சிப்பை தினம் கொடுப்பார், தினமும் நம்ம வெளிச்சத்தில் நடத்துவார். நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தில் வார்த்தைகளை வாசிக்கிறோமே, அந்த வசனத்தின்படியாக இந்த காலை வேளையில் நாங்கள் கர்த்தாவே எங்கள் வெளிச்சமும் எங்கள் ரட்சிப்பும் எங்கள் ஜீவனும் பலனமாக இருக்கிற கர்த்தாவே, உமக்கு மாத்திரம் பயந்து உமக்கு மாத்திரம் அஞ்சு நடந்து கற்பனையின்படி நாங்கள் வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.